வாயை கட்டுறது அப்படின்னா நமக்கு உடனே என்னங்க தோணும்? ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே டாக்டர் வந்து சில உணவெல்லாம் உங்களுக்கு ஆகாது, இனிமேல் நீங்கள் இதெல்லாம் நிறுத்திடணும், உங்களுக்கு பிடிச்சதாவே இருந்தாலும் நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதை நம்ம சாப்பிடாம இருந்தால் அதுக்கு பேர் வாயை கட்டுறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல்லது எடை போட்டுக்கிட்டே போகுது, உடம்புல எடை கூடிக்கிட்டே போகுது, நானே சில உணவுகளெல்லாம் தவிர்த்துட்டு அளவாக தான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறதையும் வாயை கட்டுறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வாயை கட்டுறதுன்னா வெறும் சாப்பாட்டு விஷயத்தை பொறுத்தது மட்டும்தானா இந்த வார்த்தை? இந்த பதத்துக்கான அர்த்தம் வந்து உணவோடு தொடர்புடையது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. வாயை கட்டுறது அப்படின்னு சொன்னாக்க நாம் பேசுகிறோம் இல்லை, குறிப்பாக தப்பு தப்பான வார்த்தைகளை தப்பு தப்பான நேரங்களில் பேசிடுறோம் இல்லையா? அந்த சந்தர்ப்பம் என்ன மாதிரி சந்தர்ப்பம், இடம், பொருள் எதுவுமே பார்க்காம பேசிடுறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் வாயை கட்டணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது. வாயை கட்டணுங்க. ஒரு சண்டைன்னு வருது, இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு பேசிடுறதா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ வாயை கட்டணும், வாயை கட்டுறது இல்லை அப்படிங்கிறது அதுக்கும் தொடர்புடையது தான். நாம் இப்போ பயணப்பட்டுக்கிட்டே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம காரில் போகும்போது பக்கத்தில் பைக்கில் நிறைய பேர் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கணவனும் மனைவியுமா நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பைக்கில் போவாங்க. அந்த கணவன் ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, அந்த அம்மா நல்ல பூவெல்லாம் வச்சுக்கிட்டு அலங்காரமாக அழகாக உட்காந்துருப்பாங்க பின்னாடி. ஆனால் வாய் மூடாமல் அந்த அம்மா ஏதோ பேசிக்கிட்டே வருவாங்க. நல்லா தெரியும் உங்களுக்கு, கண்ணாடி வழியாக பார்க்கும்போதே அவங்க வாயை மூடாமல் சந்தோஷமான விஷயங்களை பேசலை, ஏதோ இதுக்கு முதல்ல பதில் சொல்லு, அது மட்டும் இது மட்டும் அப்படின்னு என்னமோ ஒரு தன்னுடைய ஒரு தர்க்கத்தில் அவரை இழுப்பாங்க. அந்த பதில் உங்ககிட்ட எனக்கு இப்போவே வேணும், நம்ம வண்டியில் போகிற இந்த டயத்துக்குள்ளே இதை பேசி நம்ம முடிச்சாகணுன்ற ஒரு நிர்பந்தத்தில் அந்த அம்மா எதையாவது கேட்டுக்கிட்டே வரும். ஏன்னா அவங்க முகத்தை பார்த்தாலே அது தெரியும், ஒரு சண்டை போடுகிற துணியில் தான். எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் அந்த வண்டி அந்த மனுஷன் எப்படி தான் ஓட்டுவாரோன்னே தெரியாது, அந்த மாதிரி ஓட்டிகிட்டு போவாங்க. சினிமா பார்க்க போகிற இடங்களில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுக்குற கவுண்டரில் நிற்கும் போதே சில கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சண்டை வரும் பாருங்க. உள்ளே இருக்கிற படத்தை விட சுவாரஸ்யமாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க சண்டை. சுற்றி இருக்கிறவங்க பார்ப்பாங்க, சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறாங்கன்ற ஒரு பிரக்னையே இல்லாமல், ஒரு உணர்வே இல்லாமல் அவங்க சண்டையை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் நான் இந்த ஆர்கியூமெண்ட்டில் ஜெயிச்சானும், அந்த அம்மாவோ அந்த வீட்டு மனுஷனோ எந்த விஷயத்துக்காக சண்டை போடுறாங்களோ அது சரியான விஷயமாவே கூட இருக்கலாம். ஆனால் இடம் அதுவா? அப்போ அங்கே வாயை கட்ட வேண்டாமா? கண்ட இடத்துலையும் கோவத்தை காமிச்சிடலாமா? அப்போது அது நமக்கு அழகா, நம்மளுடைய ஒரு மெச்சூரிட்டி, ஒரு முதிர்ச்சிக்கு அது அழகே கிடையாது அப்படிங்கிறத உணராமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருப்பாங்கங்க, குழந்தையோட சாப்பிட வந்திருப்பாங்க. என்னத்தை ஆர்டர் பண்ணோம், எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு 2 எதிரி நாடுகள் உட்காந்து ஒரே டேபிளில் சாப்பிட்ற மாதிரி என்னமோ அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கும். சில வீடுகளில் எப்போவாவது அந்த ஆண் எதையாவது பேசிக்கிட்டே இருப்பான், அந்த அம்மா கண்ணு கொஞ்சம் கலங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு சண்டை போடலாம், சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லலை, எங்கே போடுறது? சேர்ந்து வந்து குடும்பமாக சாப்பிட்ற இடத்துல 4 பேர் நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல நமக்கான ஒரு சின்ன உலகம் நம்மளை உடனே பார்க்கக்கூடிய இடத்துல நாம் அந்த மாதிரி பேசக்கூடாது இல்லையா? அதை உணர்வதே கிடையாது. இது சாப்பாட்டு விஷயத்துக்கு மட்டும்தானா, இல்லை அல்லது சண்டைக்கு மட்டும்தானா இந்த வாயை கட்டுறதுன்னா கிடையாது. நல்ல விஷயங்களுக்கும் நம்ம நிறைய நேரத்தில் வாயை கட்ட வேண்டியிருக்கு. ஒருத்தங்களுக்கு பாராட்டு விழா, ஏதோ ஒரு அவார்டு வாங்குறாங்க, ஏதோ ஒரு விஷயம், அவங்க ஒரு ப்ரைஸ் வாங்குறாங்கன்னு ஒரு இடத்துக்கு நாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் அவங்கள 4 வார்த்தை பாராட்டி பேசுகிறத விட்டுடுவோம், நம்ம சுய பிரதாபத்தை பேசுவோம் பாருங்களேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் பாருங்க அப்படின்னு அந்த சுற்றி இருக்கிறவங்களாம் நம்ம பேசுகிறதே கவனிக்குங்கிற மாதிரி வார்த்தை எடுத்து விடுவோம் தெரியுமா? அங்கேயும் நாம் வாயை கட்டணும். எந்த இடத்துல அதைத்தான் சில பேர் சொல்லுவாங்க, இந்த வடை இருக்கு இல்லையா, சாப்பாட்டுக்கு இலையில கல்யாணத்தில் போடுற வடை, அந்த கல்யாண இலையில போடுகிற வடைக்கும் சாம்பார் வடைக்குமான வித்தியாசம் என்னன்னா, அது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லி கொடுக்குதான். என்ன அப்படின்னாக்க, அந்த தலைவாழை இலை போட்டு சாப்பாடு போடுவாங்க இல்லையா, அப்போது நிறைய பதார்த்தங்கள் இருக்குது. கார பொரியல், கூட்டு, பச்சடி, ஊறுகாய், பாயசம், அவியல், என்னென்னமோ இருக்கும். அந்த பதார்த்தங்களாக போடுகிற அந்த வடை வந்து சின்ன சைஸாக இருக்குமா, சிறிய அளவிலானதாக இருக்குமா. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வடைக்கு இத்தனை பேருக்கு மத்தியில் தான் எப்படி அடங்கி இருக்கணும்னு அங்கே தெரியுதான். அதே சாம்பார் வடையில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சாம்பாரில் விஸ்வரூபம் எடுத்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டு இருப்பதாக அந்த வடையை காமிச்சு கொள்ளுவோம். அப்போது எங்கே தன்னை வெளிப்படுத்திக்கணும் விஸ்வரூபமாக, எங்கே தன்னை அளவில் குறைச்சி அடக்கமாக இருந்துக்கணுன்றது அதுலேருந்து நாம் கற்றுக்கணும். இப்படி ஒரு பதார்த்தத்துக்கும் சொல்வதுண்டு. அந்த மாதிரி தான் எங்கே வார்த்தையை விடணும், குறிப்பாக கோபமாகவோ அல்லது சுய பிரதாபமாகவோ எங்கே விடணும் அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஏன்னா வாயை கட்ட நமக்கு தெரிவதே கிடையாது. குறிப்பாக கோபத்தில் சட்டுன்னு அப்படி அமிலத்தை அள்ளி தெளிக்கிற மாதிரி சில வார்த்தைகளை பேசிட்டு போயிடுவோம். அதில் ரொம்ப
என்ன சொல்கிறது, வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம பேசின வார்த்தைகள் அடுத்தவர்கள் மனதை புண்படுத்துன்ற நினைப்பு கடுகளவு கூட இல்லாமல் பேசிட்டு போயிடும். இப்போ நான் என்ன பேசிட்டேன், இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெருசாக மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கேன்னு திருப்பி அதுக்கும் அவங்க மேலேயே தான் நாம் பழி போடுவோம். இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் தான் முதலில் வாயை கட்டணும். இதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, 24 மணி நேர விதி அப்படின்னு ஒன்று இருக்குது, 24 hour ரூல். ஒரு நெருக்கடியான நேரத்தில் முடிவெடுக்கணும், அல்லது ஒரு சண்டைக்கு நாம் சமாதானமாக போகணும், ஒரு தீர்வு காணணும் அப்படின்லாம் வந்துடுச்சுன்னு சொன்னால், அதை சண்டை போட்டு கசந்து மோந்து வார்த்தையை அப்படியே நெறிஞ்சு முள் மாதிரி குத்துற வார்த்தையெல்லாம் கொட்டி தீர்த்து ஒரு முடிவு எடுப்பதற்கு பதிலாக 24 மணி நேரம் ஆற போடணும். அந்த 24 மணி நேரம் ஆற போடும்போது தான் மூளை நமக்கு விதவிதமாக இந்த பிரச்சனையை எப்படி அணுகணும், இதற்கு முடிவை எப்படி கொண்டு வரணும்னு சொல்லித்தருமா. இப்படி பண்ணாத, நம்ம மனசாட்சி தான் பேசணும். நம்மகிட்ட இப்படி கத்தினா உனக்கு என்ன நடக்க போகுது, கொஞ்சம் இரு, இப்படி பாரு அப்படின்னு அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே நம்ம அதை நினைக்காம இருக்க மாட்டோம். அதே தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ மூளை வேற மாதிரி நமக்கு அந்த பிரச்சனையை அணுகுகிற வழியை சொல்லி கொடுக்கும்போது நம் வாயின் வழியாக வந்து விழுகிற வார்த்தைகள் கொஞ்சம் வன்மமான வார்த்தையாக வராது, அடுத்தவர்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தையாக வராது. இதுதான் வாயை கட்டுவது. உடல் ஆரோக்கியத்திற்காக ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஆகாத உணவுகளை தவிர்த்து நல்ல உணவுகளை சாப்பிட்றது, அந்த வாயை கட்டுறது எந்த அளவுக்கு கஷ்டமோ, தகாத வார்த்தைகளை பேசி அடுத்தவங்க மனசை புண்படுத்தாமல் இருப்பதற்காக பார்த்து பார்த்து வார்த்தைகளை பேசுவதுன்ற வாயை கட்டுறதுக்கு பார்த்தீங்களா, அது அதை விட ரொம்ப கஷ்டம். அதுக்கு வயசே கிடையாது. எல்லா வயசுலையும் நாம் இந்த சாப்பாட்டு விஷயத்தில் வாயை கட்டுறதாவது ஒரு 50 வயசு வரைக்கும் வேணுங்கிறத சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் தான் வாயை கட்டணுங்கிறது உண்டு. ஆனால் வார்த்தைகள் நமக்கு பேச தெரிஞ்சாச்சு, வார்த்தைகளை பிரயோகம் பண்ண தெரிஞ்சாச்சுங்கிற ஆரம்பித்ததிலிருந்தே வாயை கட்டுவது, வார்த்தைகள் விஷயத்தில் வாயை கட்டுவதுங்கிறது ஒரு தனி மனிதனும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த வாழ்க்கை பயிற்சி அது. அப்படி எடுத்துட்டோன்னா வார்த்தை எதை தானே சொல்லியிருக்காங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விடுன்னு. வள்ளுவர் சொன்னது மாதிரி தான், வார்த்தையை சரியாக பிரயோகம் பண்ண கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பாக பேசும்போது வாயை கற்றுக்கிட்டோன்னா நிறைய பிரச்சனைகள் வரவே வராது. நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.